அல்லேலூயா 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 அப்படி நம்ம ஜெபிக்கலாம். அல்லேலூயா. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்னை தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்னை தேடுவத நீங்க நிறுத்தல, அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோழி மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த உலகத்தில் 1000 பேர் இருக்கையில் இசப்பா ஆண்டவரே, நீர் என்னையும் எங்களையும் தெரிந்து கொண்டதை அப்பா இசப்பா நாங்கள் அறிந்து அதை ஆண்டவரே நிறைவேற்றி எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. இந்த வேலையில் இசப்பா உங்களுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வார்த்தை அல்ல இசப்பா, நீர் பேசும்படியாக அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நாங்கள் கேட்க ஆண்டவரே எங்களுடைய செவிகளை நீர் திறந்தருளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவனீர் எங்களை ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. தடைகள் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலும் விலகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மறுபடியும் இந்த ஸ்தானத்தில் நின்று உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எப்படி சந்தோஷப்படுறீங்களா? நீங்கள் வழிகாரர் நினைக்கீங்களா, இல்லை எசப்பா என்ன பேச போகிறாங்க அப்படின்னு நினைக்கீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம கேட்க போகிறோம், தேவன் பேச போகிறார், நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுடைய சந்தோஷம் இன்னும் நிறைவாகும்படியாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் இந்த வாய்ப்பை எனக்கு தந்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். நேரடியாக நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், துவக்கத்துலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, சாலமோன் இந்த மண்டபத்தை தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக இருக்கும்போது தாவீது வந்து சொல்கிறாரு இப்படி ஒரு ஆலயம் கட்டணும்னு சொல்லும்போது 6வது வசனத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்க. 6வது வசனம், அதே அதிகாரம் 6வது வசனம்.
லட்சத்தால் இருமை கொடுத்தார்கள். யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ தேவன் தாவீது என்ன பண்றாரு, ஆலயத்தை சாலமோன் மூலமா கட்டணும்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. 6வது வசனத்துல யாரெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. வெள்ளி, பொன் எல்லாம் வச்சு என்ன பண்ணாங்கன்னா மனப்பூர்வமா என்ன பண்ணாங்கன்னா ஆலயத்தின் பணிக்காக என்ன பண்ணாங்க, கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ தாவீது இது கொடுக்கறதெல்லாம் பார்த்துட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி தேவனுடைய நாமத்தை சொல்லுகிற வசனம் தான் அந்த 12வது வசனம். 29வது அதிகாரம் 10லிருந்து 13 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 10வது வசனம், ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீ ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ தாவீது தேவன்கிட்ட என்ன பண்றாரு, ஸ்தோத்திரம் செலுத்துறார். ஜனங்கள் மனப்பூர்வமா கொடுக்கறத பார்த்து தேவனுக்கு அவர் நன்றி செலுத்துதான் நம்ம இந்த பகுதியில பார்க்கிறோம். இப்போ எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் அப்படின்னா, தேவனுடைய கரத்தினால ஒருத்தரை உயர்த்தணும், ஒருத்தரை பலப்படுத்தணும் அப்படின்னா யாரால முடியும் அப்படின்னா தேவனால மாத்திரம்தான் முடியும். மனுஷனால ஒரு உயர்வு வந்தது அப்படின்னு சொன்னா அது ரொம்ப உயரத்துக்கு என்ன பண்ணாது இருக்காது, ரொம்ப நாளுக்கு என்ன பண்ணாது அது நீடிக்காது. ரொம்ப இப்போ வேதாந்தத்துல நிறைய பேர் வாசிச்சு பார்க்குறோம், இப்போ வரைக்கும் பேசுறோம், நிறைய கதாபாத்திரங்கள் இப்போ வரைக்கும் என்ன பண்றோம் பேசுறோம். அவங்க எல்லாருமே தேவனால் உயர்த்தப்பட்டவர்கள். மனுஷனால் உயர்த்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா எப்பவும் இது மறக்கப்பட்டு போயிருக்கோம், அப்படித்தானே? ஆனா தேவன் உயர்த்த போய் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள பத்தி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். அப்போ தேவன் ஒரு மனுஷனை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா தேவன் உயர்த்தினாரு அப்படின்னு சொன்னா அது எட்டாத உயரத்துல இருக்கும். ஆமே, அல்லேலூயா அல்லேலூயா. அதான் பாஸ்டர் டேவிட் சம் பாட்டு இருக்கிறார், எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர், கண்மலையின் மறைவுக்குள்ளா என்னை நிறுத்தினீர், கரத்தின் நிழலினால என்னை முடியும். அப்போ இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்த விரும்புகிறார். எப்படி? எட்டாத உயரத்துல தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்த விரும்புகிறாரு. தேவன் உயர்த்த விரும்பினாரு அப்படின்னு சொன்னா அது எந்த மனுஷனாலும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. நீங்க பாஸ்டர் ஆரோன் பாலா அவங்களுடைய லைஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆரோன் பாலா யாரும் தெரியல, காய் உருவாங்க இந்த பாடல் பாடுறது. அவர் ஃபர்ஸ்ட் அவருடைய ஆரம்ப கட்டம் அவங்க பேக்ரவுண்டே குப்பை பறக்குவாங்க. அவங்களுடைய சாட்சி கேட்டீங்க அப்படின்னா தெரியும். அவங்க குப்பை பறக்கிற ஒரு ஃபேமிலியை சார்ந்த ஒரு மனிதர், அவ்வளவுதான். ஆனா தேவன் அவரை உயர்த்தணும்னு நினைச்சாரு, அவர் உயர்த்தினாரு. இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் பிஸியாவே இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. வெளிநாடுக்கு போகிறார், நினைச்சு பார்த்துருப்பாரா? சாதாரணமா குப்பை பறக்கிட்டு இருக்கிற என்ன ஒரு ட்ரெயின் ஏறுவோமா அப்படின்னு நினைச்சிருப்பாரு. இன்னைக்கு ஃப்ளைட் ஏறி வெளி தேசங்கள்ல வல்லமையா பயன்படுத்துறார் தேவன். அல்லேலூயா. அப்போ அதே போல தேவன் நம்மளையும் உயர்த்த விரும்புகிறாரு, நம்மளையும் பலப்படுத்த விரும்புகிறாரு, மேன்மைப்படுத்த விரும்புகிறாரு. எப்போ ஒரு மனுஷனை தேவன் உயர்த்துவாரு? எப்போ எட்டாத உயரத்துல, மனுஷனால எட்டி பிடிக்க முடியாத உயரத்தை தேவன் எப்போ நம்மளுக்கு தருவாரு அப்படின்னு சொன்னா, முதலாவது தேவனுடைய தரிசனத்தை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற திட்டத்தை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்னா முதலாவது நம்ம உயர்த்துவாரு. இங்க ஆதியாகமம் 37வது அதிகாரம் 7-9 இந்த வசனங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 37:7-9. 37:7-9. நாம் வழியில் அடுத்த அடிகளை கட்டுக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அடிக்கட்டு நிமிர்ந்தது, உங்கள் அடிக்கட்டுகள் என் அடிக்கட்டை சுற்றி வணங்கியிருந்தது என்றான். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரியை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வருது. இப்போ இந்த சொப்பனத்தை தேவன் தான் கொடுத்தாரு. இதான் யோசேப்பு மேலே இருக்கிற தேவனுடைய திட்டம் அப்படிங்கிறது யாருக்கு தெரிஞ்சுதுன்னா யோசேப்புக்கு தெரிஞ்சுது. இப்போ யோசேப்புக்கு திட்டம் தெரிஞ்சது, யோசேப்பு அதில் நிலைத்து நின்றார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த திட்டத்துல நின்றுந்தார் அவரு. ஃபர்ஸ்ட் அப்போ நம்மளை தேவன் உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா, என்னை கொண்டு தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், என் மேல தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாருன்றத நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும் பொழுது, அந்த பாதையில நீங்களும் நானும் நிற்கும் பொழுது, அந்த வழியில நம்ம நடக்கும் பொழுது தேவன் நம்மை பயன்படுத்த ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிதானே, ரொம்ப தலை சிறந்த அதிகாரிகள், ஞானிகள் எல்லாரும் இருக்காங்க. ஆனா தேவனே அவங்களே என்னையும் தேடி வரணும். அவங்களை வெட்கப்படுத்தும்படியா தேவன், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியா பேதைகளை என்ன பண்ணியிருக்கிறாரா தேவன் தெரிந்திருக்கிறார். அப்போ உங்களையும் என்னையும் உயர்த்தணும் அப்படிங்கிறதுனால தேவன் உங்க மேலேயும் என் மேலேயும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய தரிசனத்தையும் வைத்து உயர்வுக்கு நேராக நம்ம நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் தேவனுடைய திட்டத்தை அறிந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்களும் கை தூக்குங்க பார்க்கலாம். தேவன் என் மேல வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்துட்டேன், இதுதான் தேவன் என் மேல வைத்திருக்கிற திட்டம், இதுதான் நோக்கம், அது கை தூக்குங்க. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. மேக்சிமம் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கீங்க, தேவன் உங்க மேல வைத்திருக்கிற திட்டத்தை என்ன பண்ணியிருக்கீங்க, அறிந்திருக்கீங்க. இப்போ அந்த திட்டத்துல நிற்கிறீங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ அல்லேலூயா சொல்ல மாட்டேன், நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்க. நம்ம தேவன் எனக்கு இந்த காரியத்தை வைத்திருக்கிறாரு, இன்றைக்கு நான் இதில் நிற்கிறேனா அப்படின்னா சல்லரை நிற்கிறோம், சல்லரை என்ன பண்ணிடுறோம், கொஞ்சம் என்ன பண்றோம், ட்ராக் மாறுறோம், அப்படிதானே? அது இயல்பு. என்ன பண்றது, லைஃப்னு வரும்போது கஷ்டம் வரும், அநேக காரியங்கள் வரும், அப்படிதானே? எல்லா சூழ்நிலையும் நம்ம ஸ்திரமா நிற்போம்னா கிடையாது. விழுந்து விழுந்து எந்திக்கிற காரியத்துல எல்லாரும் என்ன பண்றோம், இருக்கிறோம். இப்போ இந்த திட்டம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதுல திடமா நின்னோம் அப்படின்னு சொன்னா தேவனால உயர்த்த அது அவருக்கு லேசான காரியம். அவரால் கூடாத காரியம்ன்றது ஒண்ணுமே கிடையாது, அப்படிதானே? எல்லாம் கூடும் அவரால். நம்மளை படைத்திருக்கிறாரு, நம்மள தேவனுடைய திட்டத்தை வைத்திருக்கிறாரு. அவர் விரும்புகிற காரியத்தை நீங்களும் நானும் செய்யணும்னு இருக்கும்போது நம்மளை உயர்த்தாம இருப்பாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உயர்த்துவது ரொம்ப லேசான காரியம். எப்போ அந்த திட்டத்தை அறிந்து அந்த திட்டத்துல நிற்கும் பொழுது தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு, உயர்த்துவார். சரி, இப்போ திட்டத்தை என்ன பண்ணியாச்சு, அறிஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் உயர்த்துவதற்கு, தேவன் நம்மளை உயர்த்துவதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா திட்டத்தை அறியணும், அந்த திட்டத்துல என்ன பண்ணணும், நிற்கணும், செயல்படணும். இப்படி இருக்கும்போது தேவன் என்ன பண்றாரு, உயர்த்துக்கிறார். சரி, இப்போ தேவனுடைய திட்டத்தை அறிந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும்ல. வாசிங்க ஆதியாகமம் 37வது அதிகாரம், அதே அதிகாரம் 4-5 வசனங்கள். சகோதரர் எல்லாரையும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதிநிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பகைக்கிறாங்க. இப்போ திட்டத்தை அறிஞ்சாச்சு, எல்லாரும் அறிஞ்சாச்சு, அப்படிதானே? பகைக்கப்படுறாங்க. உங்களை பகைச்சிருக்காங்களா? சத்தம் இல்லை. அப்ப யாருமே பகைக்கலையோ? பகைச்சிருக்காங்க, அப்படிதானே? அதே போல யோசேப்பு, அவருக்கு ஒரு சொப்பனம் வந்திருக்கு. அவருக்கு தெரிஞ்சது இது தேவன் எனக்கு வைத்திருக்கிற திட்டம், இது என் மேல தேவன் வைத்திருக்கிற தரிசனம்னு அவருக்கு தெரிஞ்சது. தெரிஞ்ச சொப்பனத்தை யார்கிட்ட போய் சொன்னாரு, சகோதரர்கள்கிட்ட சொன்னாரு. தகப்பன் கிட்ட என்ன பண்ணாரு, சொன்னாரு, இப்படி இருக்கு அப்படின்னு. அவர் என்ன பண்றாங்க, பகைக்கிறாங்க. 5வது வசனத்துல அதிகமா பகைச்சாங்களாம். பகைக்காங்கன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆமா, உடனே ரொம்ப அதிகமா என்ன பண்றாங்க, பகைக்கிறாங்க. அப்போ தேவனுடைய திட்டத்தை அறிஞ்ச பிறகு நம்மள என்ன பண்ணுவாங்க, பகைப்பாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணிடணும்னா மனம் உடைந்து உட்கார்ந்துடணும், அப்படிதானே? இல்ல, அப்படிதானே? தேவன் தந்துட்டாரு, இந்த திட்டம் தான், இதுதான், இந்த தரிசனம் தான் என் மேல வைத்திருக்கிறாரு. யார் பகைச்சா எனக்கு என்ன, யார் பகைச்சா எனக்கு என்ன, நான் இதுலதான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நிற்கும் பொழுது தேவன் உயர்த்துவார் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பாவோட ஆரம்ப கட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஊழியத்துக்கு அப்பாவுக்கு காலிங் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பகைச்சாங்க. இந்த எங்க ஆட்சி இருக்காங்க, எங்க ஆட்சியும் பகைச்சாங்க. இதை நம்பியா நான் கட்டி கொடுத்தேன் என் பிள்ளைய, சாட்சி பகைச்சாங்க, உறவுகள் பகைச்சாங்க. அப்பாவோட ஃபர்ஸ்ட்
பெரியம்மா பகைச்சாங்க. பகை வந்தது, ஊழியத்துக்கு போறான்ட்டு பகை வந்தது. ஆனா அந்த பகையை பார்த்துட்டு இந்த ஊழியம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒதுங்கி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா உங்களை எங்க கையில தேவன் தந்திருக்க மாட்டாங்க. நாங்க இன்னைக்கு இங்க நின்றுக்க மாட்டோம். எங்கேயோ ஒரு மூலையில தேவனை ஏற்றிருந்தது இவர் தான் தேவன் தெரியும். அப்படிதான் எங்களோட வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கோம் ஆகியிருக்கும். இவ்வளவு தூரம் தேவனுக்குள்ள நிலைத்து நிற்க முடியுமான்னு கேட்டா முடிஞ்சிருக்காரு. அப்போ யாரு பகைச்சா எனக்கு என்னன்னு சொல்லி அப்பா தைரியமா ஊழியத்துக்குள்ள வந்ததுனால இன்றைக்கு தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உறவுகள் என்ன பண்ணுவாங்க, நம்மள பகைப்பாங்க. நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, பகைப்பாங்க. இவரான்னு பேசுவாங்க. என்ன பண்ணக்கூடாது, காதுல வாங்கவே கூடாது. ஒண்ணு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கு. நீ என்னமோ பேசு, தேவன் எனக்கு ஒரு உயர்வு வைத்திருக்கிறார், அதை நோக்கி நான் பிரயாணப்பட விரும்புகிறேன்னு சொல்லி பகைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம தேவனுக்காக நிற்கும் பொழுது தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு, பயன்படுத்துவார். அப்படிதான் யோசேப்பை பகைச்சாங்க, ரொம்ப அதிகமா பகைச்சாங்க. கண்ட சொப்பனத்தை சொன்னாரு, மிகவும் என்ன பண்ணாங்கன்னா பகைச்சாங்க. அப்பாவே என்ன பண்றாரு, நான் உன்னை வணங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கேட்டு என்ன பண்றாரு, அப்பாவே அவரை. ஆனா அப்பா வந்து மனத்துல வைத்திருக்கிறாரு, இப்படி ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, வைத்தாரு. சகோதரர்கள் ரொம்ப அதிகமா யோசிப்பு பகைத்தாங்க. அதை பெருசா அவர் எடுத்துக்கவே இல்லை. தேவன் எனக்கு வைத்திருக்கிற திட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய கடமையை சொன்னாரு. அந்த காரியத்துல என்ன பண்ணாரு, நின்னனால தேவன் அவர் என்ன பண்ணாருன்னா பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பகைப்பாங்க. தேவனுடைய திட்டத்தை அறிந்து நம்ம அதுல நிற்கும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன வரும், பகை வரும். ரெண்டாவது என்ன வரும் பார்க்கலாம். வாசிங்க ஆதியாகமம் அதே அதிகாரம் 28வது வசனம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். இப்போ ரெண்டாவது என்ன காரியம் வந்து, யோசேப்பு என்ன பண்றாங்க, எகிப்து தேசத்துக்கு என்ன பண்றாங்க, விற்று போட்டாங்க. இப்போ பிரிக்கப்படுற ஒரு காரியம் அப்படிதானே. அவர் என்ன பண்ணாங்கன்னா அவரை வந்து பிரித்து எடுத்தாரு. தேவன் பிரித்து என்ன பண்றாரு, அவரோட திட்டம் இருந்தனால யோசேப்பு என்ன பண்ணாரு, பிரிக்கப்பட்டார். இப்போ அவருடைய தேசம் கானான் தேசம். கானான்ல தான் அவர் என்ன பண்ணாரு, இருந்தார். 37:1-2 வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் கானான் தேசத்துல குடியிருந்தாரு. இப்போ எகிப்துக்கு என்ன பண்றாரு, கொண்டு போகப்படுறாரு, விற்று போடப்படுறாரு. அப்போ ரெண்டாவது என்ன காரியம் வரும் அப்படின்னா பிரிக்கப்படும். ஒண்ணு நம்ம பிரிக்கப்படுவோம், இல்லைன்னா நம்மளை விட்டு பிரிந்து போவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எல்லாரோட லைஃப்லயுமே என்ன பண்ணுது, இருக்குது. அப்ப ரெண்டாவது பிரிக்கப்படுதல், இல்லைன்னா பிரிந்து போகுதல். யோசேப்போட வாழ்க்கையில அதுதான் நடக்குது. ஃபர்ஸ்ட் சகோதரர்கள் பகைத்தாங்க, அதிகமா பகைச்சாங்க. அதுக்கப்புறம் பிரிக்கப்படுறாரு. அவர் என்ன பண்றாருன்னா பிரிக்கப்படுறாரு. அப்போ ஒருத்தர் மேல தரிசனம் இருக்கு, தேவனுடைய திட்டம் ஒருத்தர் மேல இருக்கு அப்படின்னு சொன்னா பிரிக்கப்படுதல் வரும், பிரிந்து போகிற காரியம் வரும். எல்லா லைஃப்ல என்ன பண்ணும், வரும். ஒரு தேவன் வைத்திருக்க திட்டம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா தேவன் பிரித்து எடுப்பார். வலிக்கும். ஆனாலும் அதுல நின்றோம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, தேவன் என் கூட இருக்கிறாரு, இந்த பிரிந்திருக்கிற சூழல்ல தேவன் என் கூட இருக்கிறான்னு சொல்லி நம்ம தைரியமா நின்றோம் அப்படின்னு சொன்னா தேவன் நம்மளை பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது பிரிக்கப்படுற காரியம் என்ன பண்ணும், நம்மளுடைய வாழ்க்கையில வரும். என்னுடைய லைஃப்ல என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஊழியத்துக்கு வரல நான் நினைக்கவே இல்லை. என்னோட ஏம் நான் ஐஏஎஸ் ஆகணும், அதுதான் என்னோட ஏம். நான் அதை பேஸ் பண்ணி தான் நான் படித்தேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு தெரியும் என் மேலே காலிங் இருக்கு அப்படி. அப்போ வந்து இந்த காலிங் தான் இருக்குன்னு தெரியாது, ஆனால் அழைப்பு இருக்கு, ஊழியத்துக்கு தேவன் என்ன அழைச்சிருக்கிறாருங்கிற காரியம் எனக்கு தெரிஞ்சது. 8th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு தெரிஞ்சது. ஆனால் நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் படித்தேன். படித்து 10th முடித்தேன். அப்புறம் காதுக்கு வருது பைபிள் காலேஜ் என்ன பண்ணணும், போகணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, பைபிள் காலேஜ் போகணும் அப்படிங்கிற சுத்தமாக விருப்பமே இல்லை. எங்கள் அப்பா வந்து என் காலை பிடிச்சி சொன்னாங்க, என்ன அப்படின்னா, உன்னுடைய ஏம் நீ ஐஏஎஸ் ஆகிறத காட்டிலும் உன்னுடைய பரிசுத்தம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால தான் என் மனசை தேர்த்திக்கிட்டு என்ன பண்ணேன்னா போனேன். அப்பவுமே எனக்கு விருப்பம் கிடையாது போகிறதுக்கு, ஆனால் நான் போனேன். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஊழியத்துக்கே ஒப்பு கொடுத்தேன். அங்கே போகல அப்படின்னா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கவே மாட்டேன்.
போனாரு. அங்கே போய் தான் ஊழியத்துக்கு என்ன பண்ணேன், ஒப்பு கொடுத்தேன். அப்போ என்னைய குடும்பத்திலேருந்து என்னை பிரித்து கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் எதுக்கு வந்திருக்கேன், ஊழியத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னைய பிரித்து கொண்டு போனார்ல, என்னை பிரித்து கொண்டு போனாலும் ஊழியத்துக்கு வந்திருக்கேன். அப்போ பிரிக்கப்படுற அனுபவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன பண்ணும், இருக்கும். என் வாழ்க்கையில் ரெண்டுமே நடந்தது. ஒன்று என்னை பிரித்து கொண்டு போனாரு, ரெண்டாவது என்னை விட்டு பிரிந்து போனவங்களும் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி என்னை விட்டு பிரிந்து போனேன்னு எனக்கு தெரியாது. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் யோசிக்கிறேன், எப்படி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டு பிரிந்து போனாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இந்த ஜெசின் டேவிட் இருக்காங்களே, டாக்டர் ஜெசின் டேவிட், அவங்களுடைய செய்தியை நான் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒரு செய்தி கேட்டிருக்காங்க. அந்த செய்தியில் அந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறார், உனக்கு நண்பர்கள் இல்லைன்னு கவலையே படாத, உன்னை விட்டு பிரிந்து போயிட்டாங்கன்னு கவலைப்படாத, தேவனுடைய திட்டமும் தரிசனமும் யார் மேலே இருக்குதோ அவங்களுக்கு அநேகமாக நண்பர்களே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஃபெலோஷிப் என்ன செய்யறா இருக்காங்க. அப்போ இந்த சூழ்நிலையை நான் யோசிச்சு பார்க்கேன். அப்போ தேவனே என்ன பண்ணியிருக்கிறார், தேவனுடைய திட்டம் இருக்கிறனால தேவனே என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பிரித்து கொண்டு போனார். நான் 10th முடிச்சுட்டு 11th ஸ்டாண்டர்டுக்கு நான் வேற ஸ்கூலுக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுட்டு, நம்ம ஜோசப் ஸ்கூலில் தான் அப்ளை பண்ணேன் 11th ஸ்டாண்டர்டுக்கு. ஏன்னா நான் படித்த ஸ்கூலில் குரூப் இல்லை, நான் ஜோசப் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு வந்திருக்கேன். இது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுட்டு, எல்கேஜிலேருந்து சேமாக படித்த ஃப்ரெண்ட்ஸ். நான் மாறிட்டேன்னொன்னே அவங்களும் டிசி வாங்கி இந்த ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டாங்க. அவங்களுக்குலாம் தெரியாது நான் பைபிள் காலேஜ் போகிறேன்னு. நானும் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அப்பா கூட போய் நான் போய் அட்மிஷன் போட்டேன். ஆனால் அந்த ஸ்கூல் ஓப்பன் ஆகிற அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நான் பைபிள் காலேஜ் போயிட்டேன். அவங்கெல்லாம் என்னை நம்பி வந்தாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, அங்கேயே தான் இருந்து படித்து முடித்தாங்க. 2 பேர் வெளியில் வந்தாங்க, ஒருத்தி மட்டும் 12th ஸ்டாண்டர்ட் வரை படித்து என்ன பண்ணான்னா முடித்தான். இன்னைக்கு வரைக்கும் என்னோடய ஃபோனில் யாரோட நம்பருமே கிடையாது. ஒரே ஒரு பொண்ணு, அது ரீசெண்டாக ஒரு மண்டபத்தில் வச்சு என்னை பார்த்துட்டு உன் நம்பர் எனக்கு தந்து அவங்களும் இருந்தா. நான் எங்கள் அப்பாவோட நம்பர் கொடுத்து எஸ்கேப் ஆகிடலாம்னு நினச்சேன். யாருக்குமே நான் என்னோட நம்பர் யாருக்குமே கொடுக்கவே மாட்டேன். அது சின்னதுலேருந்தே அப்படி தான். அம்மா நம்பரோ யார் நம்பரும் கொடுக்க மாட்டேன், எல்லாருக்கும் அப்பா நம்பர் தான். என் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு என்னோட நம்பர் கொடுக்க மாட்டேன், அப்பா நம்பர் தான் கொடுப்பேன். நான் அப்பா நம்பர் கொடுத்தா அவள் கண்டுபிடிச்சிட்டான், நீ அப்பா நம்பராக தர, நீ ஓ நம்பர் தான்னு கேட்டோன்னே சரின்னு மனசு கேட்காம சரின்னு கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவள் என் கான்டாக்டில் இருக்காளே தவிர என்கிட்ட கனெக்ஷனில் இல்லை. நான் போன ஸ்டேட்டஸ் பார்ப்பா, லைக் பண்ணுவா, ஏதாவது மெசேஜ், நான் அதிகமாக மெசேஜ் தான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டேட்டஸ் போடுவேன். யூடியூப்பில் போடுற அந்த காரியங்களை அப்படி ஒன்று வைப்பேன். அவள் பார்த்துட்டு லைக் போடுவா. இனி பர்த்டேக்கு யாராவது எதுக்காவது போட்டேன் அப்படின்னா அதுக்கு லைக் பண்ணுவாள். அவ்வளோதான் என்னுடைய ரிலேஷன்ஷிப். சுத்தமாக எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையுமே நான் இப்போ இல்லை. நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு டோட்டலாக என்னோட லைஃபே வேறு மாதிரி ஆயிருக்கும். நான் ஊழியத்துக்கு வந்திருக்க மாட்டேன், என்னுடைய லைஃபே தலைகையில் மாறி இருக்கும். நான் 10th ஸ்டாண்டர்டில் 10th ஸ்டாண்டர்ட் லைஃப்லாம் நான் இங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப மோசமாயிட்டு அப்படி தான் நான் இருந்தேன் 10th ஸ்டாண்டர்டில். ஆனால் தேவனுக்கு தெரிஞ்ச இவளை இப்படியே விட்டோம்னா இவன் வாழ்க்கையே சொல்லி முடிச்சிருவான்னு தெரிஞ்சனால ஆட்டோமேட்டிக்காக நண்பர்களே பிரித்து அவரை என்ன பண்ணார், கொண்டு போனார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பிரிக்கப்படுகிற அனுபவமும் வரும், பிரிந்து போகிற அனுபவமும் வரும். நான் அதனால கவலைப்படவே இல்லை, எனக்கு தெரிஞ்சது. அப்போ தேவனுடைய திட்டம் இருக்கிறனால தேவன் என்ன பண்ணார், என்னைய பிரித்து கொண்டு வந்தார், பிரித்து கொண்டு போனார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இடையில ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒன்று வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே லெஃப்ட் பண்ணி விட்டாங்க. நான் ஒன்றுமே பண்ணல, அப்பா நம்பர் தானே கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அப்பா என்ன பண்ணுவாங்க, டெய்லி வசனம் அனுப்புவாங்க, டெய்லி செய்தி அனுப்புவாங்க. இதுதான் மெசேஜோ ஒன்றும் போகாது. அங்கேருந்து ஆனால் 100 மெசேஜ் ஒரு நாளைக்கு வந்துடும். நான் ஒரு மெசேஜ் போட மாட்டேன், அப்பா அந்த வசனம் மெசேஜ் கொடுக்குற வீடியோ அப்படி எல்லாம் போட்டே இருப்பாங்க. இவங்க பார்த்தாங்க, 2 நாள் பார்த்தாங்க, அவங்களுக்கே பொறுக்கல, அவங்களே லெஃப்ட் பண்ணி விட்டாங்க. நான் சோத்திரப்பா என்னை லெஃப்ட் பண்ணி விட்டுருக்காங்க, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அப்படி கடந்து போயாச்சு. அவ்வளோதான். இன்னைக்கு யாருமே என்கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல போனால் நான் இங்கே பிள்ளைங்களோட இருக்கேன் பார்த்தீங்களா, ஜெனி, மதி, இது மட்டும் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், வேறு யாருமே எனக்கு கிடையாது. ஏன்னா இந்த மெசேஜ் முடிஞ்சோடனே நான் என் ஃபோன் தரேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க, யாரோட நம்பருமே இருக்காது. ஃபேமிலி நம்பர்ஸ் அப்புறம் நம்மளுடைய பிலீவர்ஸ் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ தேவனே என்ன பண்ணாருன்னா பிரித்து கொண்டு வந்தார். இன்னைக்கு அப்படி கொண்டு வந்தனால தான் உங்கள் முன்னால் தேவன் நிற்க தேவன் என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 2வது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரிக்கப்படுகிற அனுபவம் உண்டு. எல்லாரோட லைஃப்ல இப்படி ஒன்று உண்டு. அப்படிங்க எங்கள் அண்ணியை எடுத்துக்கோங்க, நாங்கள் 2 பேரும் சேம் ஸ்கூலில் தான் படித்தோம். எனக்கு தெரியாது அவங்க தான் என் அண்ணி, அவங்களுக்கும் தெரியாது அவங்க தான் என் அண்ணி. ஸ்கூல் முடிஞ்சு ஒன்று போனாலும் நடந்து வீட்டுக்கு வருவோம். கேட்டு பாருங்க, நான் ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட பேசினதே கிடையாது, பேசவே மாட்டேன்.
என் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டே போவேன். அவள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, எல்கேஜிலேருந்து படித்த பிள்ளை. அவள் கூட மட்டும் தான் பேசிட்டே போவேன். அன்னி கூட தான் வருவாங்க. நான் அவகிட்ட பேசுறதுனால அன்னி சைலண்டாகவே போவாங்க. அன்னி பேசவே மாட்டாங்க. நானும் அன்னிட்டு பேசுனதே கிடையாது, மூஞ்சே கொடுக்க மாட்டேன். அப்படிதான் இருந்தோம். வேற செக்ஷனில் படித்து வந்து மட்டும்தான் ஒரே ஸ்கூல். ஆனால் எனக்கு தெரியாது இவங்க தான் என் அண்ணி அப்படின்னு சொல்லி. எனக்கு கர்த்தருக்கு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு தெரியாது இவங்க தான் என் அண்ணி. ஆனால் தேவனே என்ன பண்ணாரு, இணைத்தார். அவங்களுக்கு அவங்க மேலே தேவனுடைய திட்டம் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியுமானா தெரியாது. இப்படி நான் இப்படி இந்த இடத்துல வந்து அவங்க மெசேஜ் கொடுப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்கங்கிற காரியம் அவங்களுக்கே தெரியாது. தேவன் நேரத்தில் என்ன பண்ணார்னா கொண்டு வந்து இணைத்தார். அவங்க எடுக்கிற மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னைய சவுட்ல அடிச்ச மாதிரி இருக்கு. உண்மையாவே ஃபர்ஸ்ட் அவங்க மெசேஜ் கொடுக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ்க்கு மட்டும்தான் நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன், அப்பா கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் எடுத்த மெசேஜ் எல்லாமே அவங்களாம் எடுத்துதான். அவங்க சொல்ற வசனத்தை நான் வாசிச்சுட்டு பார்ப்பேன், இந்த வசனம்லாம் இங்கே இருக்குன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? நம்மளுக்காவது ஃபோனில் ஆப் இருக்கு, அந்த வசனத்துல ஒரு வார்த்தையை போட்டால் என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம், வசனத்தை எடுத்துடலாம். ஆனால் அன்னைக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அன்னியோட லைஃபை எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையா அன்னி வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பகை, அன்னி லைஃப்ல பகை இருக்கு. இன்னைக்கு அன்னியோட லைஃப்ல பிரிந்து இருக்கிற அனுபவம் இருக்கு. பிரிக்கப்படல, அன்னி பிரிந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா தேவனுடைய திட்டம் அவங்க மேல இருந்தனால இன்னைக்கு தேவன் அவங்களை முன்னாடி பிரகாசிக்க பண்றாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. கிட்டத்தட்ட 4 மெசேஜ் கிட்ட கொடுத்துருப்பாங்க, பிரகாசிக்க பண்றாரா? அப்ப தேவ திட்டம் யார் மேல இருக்குதோ அவங்கள தேவன் பிரித்து எடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரிந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த சூழ்நிலை என்ன பண்ணக்கூடாது, நினைக்கவே கூடாது. யோசேப்பு அப்படி நினைக்கவே இல்லை. யோசேப்பை தேவன் பிரித்து கொண்டு போனாரு. அவன் வந்து அடிமையாக விற்கப்பட்டான். விற்கப்பட்ட இடத்துல யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பிரிந்திருக்கிற அனுபவத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா எதுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்களை நம்பினீங்க அப்படின்னு சொன்னா மனிதர்கள் கொஞ்சம் தூரம் வருவாங்க, உறவினர்கள் கொஞ்சம் தூரம் வருவாங்க, நண்பர்கள் கொஞ்சம் தூரம் வருவாங்க. ரொம்ப தூரம் அவங்களால நீடிக்க முடியாது. சொல்லுவாங்க நான் வரேன், கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வரமாட்டாங்க. தேவன் மாத்திரம் தான் அவங்க கூட என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். யோசேப்பு தகப்பனால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு சகோதரன் தான், ஒரு மகன் தான். ஆனா அப்பாவால அவர் கூட இருக்க முடிஞ்சதா? இல்ல. குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அப்பா கூட இருந்தாரு. தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு தேவனே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாரு, பிரித்து கொண்டு போனார். அந்த பிரிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில கர்த்தர் மாத்திரம் தான் அவர் கூட இருந்தாரே தவிர அப்பா அவர் கூட இல்ல, சகோதரர்கள் அவர் கூட இல்ல. அப்ப தேவன் அவர் கூட இருந்து நடத்துறதுனால தேவன் அந்த பகுதியில் அவர் நடத்துறதுனால அவர் அதுல உறுதியா நின்றுந்தார். இதான் தேவன் எனக்கு வைத்திருக்க தரிசனம். பகைக்காங்களா, பகைக்கட்டும். பிரிக்கப்பட்டிருக்கனா, தேவன் வைத்திருக்கிற திட்டத்துல அவர் நின்றுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மளும் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவத்துல நம்ம இருக்கலாம், பிரிந்திருக்கிற சூழ்நிலை இருக்கலாம். இந்த சூழ்நிலையில நீங்க தேவனுடைய திட்டத்திலையும் தரிசனத்திலையும் நீங்க உறுதியா நில்லுங்க, தேவன் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் பகைக்கப்படுகிற அனுபவம், ரெண்டாவது பிரிக்கப்படுகிற அனுபவம், பிரிந்து போகிற அனுபவம், இந்த ரெண்டுமே இருக்கும். மூணாவது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20வது வசனம். போதும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது யோசேப்புக்கு, அப்பா விட்டு சகோதரர்கள் விட்டு தான் பிரிந்து வந்தேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில உபத்திரவத்தின் பாதை, அடிமையா விற்கப்படுறாரு. சரி, இங்கேயாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் அவருக்கு என்ன பண்ணுது, பிரச்சனை வருது. உபத்திரவத்தின் பாதையில செய்யாத ஒரு தப்புக்கு அவர் எங்க கொண்டு போகப்படுறாரு, சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுறாரு. அப்போ அவர் நினைச்சிருப்பாரு தானே, என்னடா வாழ்க்கை இது, இப்படி ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருப்பாரு. ஆனா அந்த சூழ்நிலையில அவர் நினைச்சிருந்தாரோ நினைக்கலையோ அந்த திட்டத்தை விட்டு அவர் விலகாம சிறைச்சாலை ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த ஸ்தானத்துல அவர் நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அநேக உபத்திரவங்கள்
வரும். உபத்திரவம் இல்லாம தேவனுடைய திட்டத்தை ஈஸியா என்ன பண்ண முடியாது, நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. அதை என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. தேவன் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவன் வைக்கிற போராட்டங்களை, உபத்திரவத்தை நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும், சகித்துதான் ஆகணும். சகிக்காம எந்த ஒரு சூழ்நிலையும் தேவன் நம்மளை என்ன பண்ண முடியாது, உயர்த்த முடியாது. அப்ப ரெண்டாவது, உபத்திரவத்தின் பாதையில தேவன் நடத்தினாரு. மூன்றாவது, உபத்திரவத்தின் பாதையில் தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருந்தாருன்னு சொன்னா அதுல உறுதியா நம்ம நிற்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய பலத்தை சார்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. அப்ப தேவனுடைய பலத்தை சார்ந்து நம்ம நின்றோம் அப்படின்னு சொன்னா தேவன் பலப்படுத்துவாரு நம்மள. அது மட்டும் இல்லாம தரிசனத்தை எட்டி பிடிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், அந்த சூழ்நிலையில உபத்திரவத்தின் பாதையானாலும் தரிசனத்தை விட்டு விலகாம நீங்களும் நானும் என்ன பண்ணணும், நிற்கணும். உபத்திரவம் வரும், வசனமே சொல்லப்பட்டது, உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ யோசேப்பு அந்த திட்டத்தை அடையணும், அப்படிதானே? இந்த தேசத்துக்கு அதிபதியா என்ன பண்ணணும், மாறணும். அதுதான் தேவன் அவருக்கு மேல வைத்திருந்த திட்டம். அதை அடையிறதுக்கு தேவன் அவருக்கு வைத்திருந்த பாதை, உபத்திரவத்தின் பாதை. அந்த பாதையில அவர் நின்றாரு. தேவன் அற்புதமா அவருடைய வாழ்க்கையை எடுப்பித்து கட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தனால அப்படியே அவர் என்ன பண்ணல, விடல. இவர் பகைக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி என்ன பண்ணல, தேவன் விடல. பிரிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி தேவன் அவர்கிட்ட என்ன பண்ணல, விலகவே இல்லை. எல்லா சூழ்நிலையிலையும் தேவன் அவர் கூடவே இருந்தாரு. அவரை தேவன் என்ன பண்ணாருன்னா உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் உபத்திரவம் என்ன பண்ணும், கண்டிப்பா வரும். பரீட்சை என்ன பண்ணும், கண்டிப்பா வரும். யோபுவோட வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பிசாசு மேல ஜெயம் எடுக்கணும், அதுதான் யோபுக்கு மேல வைத்திருந்த என்னுடைய திட்டம். ஆனா அவருக்கு உபத்திரவத்தை பாருங்க, அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் என்ன பண்ணிச்சு, போயிடுச்சு. அவருக்கு இருந்த 10 பிள்ளைங்களும் என்ன பண்ணிட்டாங்க, மறித்து போயிட்டாங்க. சரீரத்துல பலவீனம். அந்த உபத்திரவத்துல அவர் என்ன பண்ணார், நின்றார். என்னை கொண்டு போட்டா கூட உண்மையில நான் என்ன பண்ணுவேன், நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, உறுதியா நின்றதை நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். அவருக்கு பரீட்சை, ஏன் ஒய்ஃபை வச்சுக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு பரீட்சை ஒய்ஃப் தான். அது என்ன பண்ணு, தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு என்ன பண்றாங்க அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா அப்போ கூட நன்மையை பெற்றுக்கொண்டு நாம் தீமை என்ன பண்ண வேண்டாம், பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, அவர் வாயின் வார்த்தை அப்படி சொல்லி அந்த தரிசனத்தை விட்டு விலகல. வைஃப் இப்படி சொல்லிட்டாங்கன்னு விலகிடுவாங்கன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா தேவன் அவர் என்ன பண்ண விடல, விலக விடவே இல்லை. அவர் அந்த தரிசனத்துல அப்படி என்ன பண்ணார், உறுதியா நின்றார். தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி எந்த உபத்திரவம் வந்தாலும் நான் அதுல நிற்பேன்னு சொல்லி நின்று அவர் சாத்தானை ஜெயித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் நினைச்சா இவன் வந்து தேவன் இவரை பாதுகாத்து வைத்திருக்கிறதுனாலதான் இவன் என்ன பண்றான், ஒரு மாதிரி துள்ளிக்கிட்டு தேவனுக்குள்ள நிலைத்து நிற்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இவனை தொட்டா என்ன பண்ணிடுவான், இவன் விழுந்துருவான்னு சொல்லிதான் தேவன் கிட்ட போய் என்ன பண்ணாரு, சாத்தான் கேட்டான். ஆனா தேவன் அனுமதி கொடுத்தாரு. ஆனா யோபோட எல்லா காரியங்களையும் தொட முடிஞ்சது. யோபுவ தரிசனத்தின் பாதையை விட்டு விலக பண்ண அவனுக்கு என்ன பண்ணல, முடியல. தேவன் யோபுவோட கூட இருந்து தரிசனத்தை விட்டு விலகாம அந்த தரிசனத்தை நோக்கி அவர் பிரயாணப்பட அந்த தரிசனத்துல நின்று ஜெயமெடுத்த தேவன் அவருக்கு கிருபை செஞ்சனால அவர் என்ன பண்ணாரு, தரிசனத்தை அடைஞ்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் உபத்திரமும் வரும். நம்ம உறவினர்களால உபத்திரவம் வரும், நம்முடைய நண்பர்களால உபத்திரவம் வரும். எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணும், உபத்திரவம் வரும். ஏன் நம்ம குடும்பத்தின் மூலமா கூட என்ன பண்ணுவோம், உபத்திரவம் வரும். என்ன நீ என்ன இப்படி குளித்துக்கு ஓடுற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. வீட்டுல வேலையை பார்க்கறது கிடையாது, பேசுவாங்க. இந்த எல்லா சூழ்நிலையிலும் யார் என்ன பேசினா என்ன, தேவன் எனக்கு வைத்திருக்கிற காரியம் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியா இதுல நிற்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சுட்டே இருங்க. பகைக்கப்பட்டிருக்கீங்களா? ரெண்டாவது என்னது, மூணாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 காரியத்திலே நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா தேவன் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உயர்வை யாரால என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த 3 காரியத்துல இருக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தரிசனத்துல நிற்கணும். ரொம்ப கஷ்டம் இதுதான். நம்ம உபத்திரம் சின்னதா எதாவது வந்தாலும் என்ன பண்ணிடுவோம், உட்காந்துருவோம். நானும் அப்படிதான். சின்னதா ஒரு காரியம் என்னை கஷ்டப்படுத்திட்டு மனமடி வாக்கிட்டேன் அப்படின்னா உடனே உட்காந்துருவேன்.
வேண்டாம் இல்லடா ஊழியமா இதா வேண்டாம் வேலைக்கு போயிருவோம் பெருசாட்டி அப்படின்னு என்ன பண்ணிடுறேன். இப்போ வேணா நான் அடிக்கடி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கேன். அதனால என்ன பண்றேன் சொல்றேன், ப்ராக்டிக்கலாக பேசணும்னா அதான் உண்மைண்ணே. நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே, தாங்க முடியாத அளவு தான் என்ன பண்ணுவோம் தாங்குவோம். ஆனால் தேவன் வந்து தாங்குறதுக்கு மிஞ்சின காரியத்தை தர மாட்டாரு, நம்மளை டெஸ்ட் பண்றாரு, அவ்வளவுதான். இந்த உபத்திரவத்துல என் மகன் எப்படி செயல்படுறா, இந்த காரியத்துல என் மகன் எப்படி நிற்கிறா அப்படிங்கிறத பார்க்கும்படியாக தான் தேவன் நமக்கு பரீட்சைகள் என்ன பண்றாரு வைக்கிறார், உபத்திரவத்தை என்ன பண்றாரு தர்றாரு. அதுல நின்று செயல்படுவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அர்ப்பணிக்கணும். எந்த காரியமானாலும் நான் இந்த திட்டத்தை விட்டு விலக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம என்ன பண்ணணும் வரணும். வரும் பொழுதுதான் தேவன் நம்மளை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் விரும்புற மாதிரி பயன்படுத்தினா அவருடைய திட்டத்துல நம்ம என்ன பண்ணணும் நிற்கணும். யார் இருக்காங்க இல்லைங்கிறத குறித்து என்ன பண்ணவே கூடாது, கவலைப்படவே கூடாது. அதை குறித்து கொஞ்சம் கூட யோசிக்கவே என்ன பண்ணக்கூடாது கூடாது. நான் இந்த காரியத்தில் நான் சரியா நிற்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கும் பொழுது தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு பயன்படுத்துவார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கு, அப்படிதானே? இன்னைக்கு நம்ம அழுதோம் அப்படின்னு சொன்னா சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. இன்னைக்கு பிரிந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இணைக்கப்படுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு. எல்லா சூழ்நிலைகளும் பிரிந்துதான் நிற்போம் அப்படின்னா அப்படி கிடையாது. உயர்த்துவார் தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. பிரிந்து போன எல்லாரும் நம்ம கிட்ட என்ன பண்ணுவாரு கொண்டு வருவார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யோசேப்போட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அவர் பகைக்கப்பட்டார், அதிகமா பகைக்கப்பட்டாரு. ரெண்டாவது பிரிந்து கொண்டு போகப்படுறாரு. மூன்றாவது உபத்திரவத்தின் பாதையில இருந்தாரு. இந்த மூன்று காரியத்துல அவர் சரியா இருந்தனால 42வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 42வது அதிகாரம் ஆதியாகமம் 42:6. யோசேப்பன் அத்தேசத்துக்கு அதிபதியா இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் யோசேப்பின் சகோதரர் வந்து முகமுப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். இப்போ இந்த மூன்று காரியத்துல அவர் சரியா நின்றார். தேவன் என் மேல வைத்திருக்கிற திட்டம் இதுதான், தேவன் என் மேல வைத்திருக்கிற தரிசனம் இதுதான் சொல்லி அதை அறிந்து இந்த மூன்று அனுபவத்திலே அவர் சரியா உறுதியா நின்றாரு. அவரை அந்த தேசத்துக்கே அதிபதியா தேவன் என்ன பண்ணாரு மாற்றாரு. தேசத்தை ஆளுகிற ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணாரு கொடுத்தாரு. நீங்க 41வது அதிகாரத்திலே அந்த காரியம் வந்துடும். 41 வாசிங்க. இன்னும் பார்வன் யோசேப்பை நோக்கி, வா, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கிறேன் என்று சொல்லி பார்வன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு வெள்ளிய வஸ்திரங்களை அவன் குளித்து பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தடுத்து தன்னுடைய 2ஆம் கழுத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பண்ணுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பாத்தீங்க அப்படின்னா இந்த உயர்வு யாரால வந்தது? தேவனால வந்தது. தேவன் சொப்பனத்துல பேசுறாரு, இதுதான் காரியம் சொல்லி சொல்றாரு. அவர் அதுல நின்றுறதுனால அவரை தேவன் என்ன பண்ணாரு அந்த தேசத்துக்கே அதிகாரியா என்ன பண்ணாருன்னா மாற்றினார். யோசேப்போட தகப்பன் வந்து யாக்கோபு நினைச்சிருந்தா இப்படி உயர்த்திருக்க முடியுமா? முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும் உயர்த்த முடியும். இப்போ அப்பா வந்து இருக்காங்க, என்னை வந்து எல்லாருமே அவங்க பெத்த பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல பார்க்கணும் எல்லாரும் ஆசைப்படுவாங்க, அப்படிதானே? இப்போ எங்க அப்பா என் மேல ஒரு காரியம் இருக்கும், இப்போ இந்த வேலையில நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னா எப்படியாவது எழுதிடணும் அப்படின்னு தேவன் ஒரு மேடை எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த மேடைக்கு அப்பாவால கொண்டு போக முடியுமான்னா முடியாது. அது தேவன் தான் என்ன பண்ணணும் கொண்டு போகணும். தேவனால மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும் கொண்டு போக முடியும். அப்போ அதே தான் யோசேப்போட வாழ்க்கையில் நடந்தது. அவர் பிரிக்கப்படாம அப்பா கூட இருந்திருந்தாருன்னு சொன்னா இந்த எகிப்து தேசத்துக்கு அதிகாரியா அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு மாறி இருக்க மாட்டார். அந்த கானான் தேசத்துல ஒரு மூலையில என்ன பண்ணிருப்பாரு இருந்திருப்பாரு. ஆனா அவர் பிரிக்கப்பட்டிருக்கிற அனுபவத்துல அவர் மனமுகர்ந்து அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு அவர் போனனால அவர் அந்த தேசத்துக்கே அதிகாரியா என்ன பண்ணாரு மாறினாரு. இப்ப பகைக்கப்பட்ட எல்லாரும் அவர்கிட்ட என்ன பண்றாங்க வர்றாங்க. சமுத்திரங்கள் அவர்கிட்ட வந்தது மாத்திரம் இல்ல பணியிறாங்க. அவருக்கு யோசேப்புக்கு என்ன பண்றாங்க பணியிறாங்க. அப்ப அந்த அளவு தேவன் உயர்த்துறதுக்கு அவருக்கு முடியும், அப்படிதானே? அல்லேலூயா அல்லேலூயா. யோசேப்பே உயர்த்த முடியும்னு சொன்னா இன்னைக்கு அவர் ரத்தத்தால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிற நம்மள தேவனால உயர்த்த முடியுமா முடியாதா? அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு அவர் நம்மள அவருடைய பிள்ளைகளா மாற்றி இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளை உயர்த்தாம யாரும் உயர்த்த போறாரு? அல்லேலூயா அல்லேலூயா. அவர் உயர்த்துவதற்கு அவருக்கு லேசான காரியம். இந்த மூன்று சூழ்நிலையில நான் இருக்கிறேன் ஆனா உயர்வு எனக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய கரத்துல அடங்கி இருக்க ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க ஒரு உயர்வை தேடிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த உயர்வு நிலைத்து நிற்காது. தேவன் உயர்த்தினா மட்டும்தான் அது முடிவு வரையில என்ன பண்ணும் நிலை நிற்கும். 1 பேதுருல சொல்லப்பட்டிருக்கு,
ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அப்போ இந்த 3 காரியத்துல நிற்கிற நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்துல நம்ம அடங்கி இருக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது தரிசனத்துல என்ன பண்ணணும்? நிற்கணும். தரிசனத்தை ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ளணும், தரிசனத்துல நிற்கணும், அந்த திட்டத்தை அறிந்து அந்த பாதையில நம்ம பிரயாணப்படணும். பிரயாணப்படும்போது இந்த காரியங்கள் வரும், உபத்திரவம் வரும். அந்த உபத்திரவத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? நிலைத்து நிற்கும் பொழுது தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க இப்படிப்பட்ட காரியத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. எப்படி யோசேப்பு அவருடைய கரத்துல அடங்கி இருந்தாரோ, இந்த உபத்திரவத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில எப்படி அவர் அடங்கி இருந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் அவருடைய கரத்துல நம்மை அடங்கி இருக்க ஒப்பு கொடுப்போம். தரிசனத்தில் நின்று செயல்படுவதற்கு நம்மளை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாம். அல்லேலூயா. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, கேட்கப்பட கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தலை தூரம் போகல, கண்ணடக்கை எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, கேட்கப்பட கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தலை தூரம் போகல, கண்ணடக்கை எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தலை தூரம் போகல, கண்ணடக்கை எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கண்ணடக்கை எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தலை தூரம் போகல, கண்ணடக்கை எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கண்ணடக்கை எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இசப்பா, நீங்க பேசியிருக்கீங்க ஆண்டவரே. உடைய திட்டத்தை அறிந்து உடைய திட்டத்துல நிற்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. ஆண்டவரே, பகைக்கப்படுகிற அனுபவம் வந்தாலும், பிரிந்து போகிற அனுபவம் வந்தாலும், பிரிக்கப்படுகிற அனுபவம் வந்தாலும், உபத்திரவம் வந்தாலும் அதுல நிலை நிற்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உடைய கரங்கள் அடங்கி இருக்க ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை உயர்த்த ஆண்டவரே இசப்பா, உடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும். இயேசுவின் மூலம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.